சார்ந்த பூசாரி பெருமக்களே, இன்றைய தினம் நாமக்கல் மாவட்டம் ஓலிப்பள்ளி கிராமத்தில் நம்முடைய கோயில் பூசாரி நலசங்கத்தினுடைய கிளையானது, ஒன்றிய கிளையானது துவக்கப்பட்டு சிறப்பாக விழா நடந்து கொண்டிருக்கின்றது. பூசாரிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை பெற்றுத் தருவதற்காக நம்முடைய கோயில் பூசாரி நலச்சங்கமானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில் சுமார் 40,000க்கு மேற்பட்டுள்ள திருக்கோயில்கள் உள்ளன. இந்த திருக்கோயில்களில் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் ஆண்டு வருமானம் வருகின்றது. திருக்கோயில்களில் பணியாற்றக்கூடிய பூசாரிகள் அர்ச்சகர்களுக்கு மட்டும் இன்னும் வறுமை நீங்கவில்லை. இந்த திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு மாத ஊதியம் இல்லாமலும் பல்லாயிரக்கணக்கான பூசாரிகள் பூஜை செய்து வருகின்றார்கள். அவர்களையும் இந்த அரசு கவனிக்க வேண்டும். திருக்கோயிலுக்கு வருவாய் வரக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலே வருமானம் வருகின்றது. குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை அது அலுவலக செலவுக்காக 400 கோடியும், அந்த கோயில் கணக்கு வரவு செலவுகளை பார்ப்பதற்காக 200 கோடியும், 600 கோடி ரூபாய்க்கு மேல் திருக்கோயில் வருவாயிலிருந்துதான் திருக்கோயில் அதிகாரிகளுக்கு மாத ஊதியம் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆனால் அந்த திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு மாத ஊதியம் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான பூசாரிகள் அர்ச்சகர்கள் இதுவரை ஏழ்மை நிலையிலே இருந்து வருகின்றார்கள். அவர்களுடைய ஏழ்மை நிலையை மாற்றிட தமிழக அரசு வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் பூசாரிகளுக்கான நலத்திட்டங்களை அறிவிக்க வேண்டும். குறைந்தபட்சம் பூசாரிகளுக்கு மாத ஊதியம் 5,000 வழங்க வேண்டிய திட்டங்களை கொண்டு வர வேண்டும். குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இல்லாத திருக்கோயில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு கிராம கோயில் பூசாரி நலவாரியத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழகத்திலே இருக்கக்கூடிய 6 லட்சம் பூசாரிகளுடைய கோரிக்கையாகும். அது மட்டுமல்லாமல் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இல்லாத திருக்கோயில்களுக்கு மின் கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. அந்த மின் கட்டணமானது வழிபாட்டு தலங்களுக்குரிய மின் கட்டணங்களை வசூல் செய்ய வேண்டும். ஆனால் தமிழ்நாடு மின்சார வாரியம் வழிபாட்டு தலங்களுக்குரிய மின் கட்டணத்தை வசூல் செய்யாமல் வணிக நோக்கத்துக்கான கட்டணங்களையே வசூல் செய்து வருகின்றது. இதை தடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கும் அந்தந்த மாவட்ட உதவி ஆணையர்களுக்கும் பூசாரிகளும் பக்தர்களும் கோரிக்கை வைத்த பொழுது இதுவரை அந்த கோரிக்கையை ஏற்கவில்லை. இதனால் மின் கட்டணம் 3 ரூபாய் செலுத்த வேண்டிய வழிபாட்டு தலங்களுக்குரிய கட்டணத்தை செலுத்த வேண்டிய திருக்கோயில்கள் தற்பொழுது வணிக நோக்கத்துக்காக 10 ரூபாய் வரை மின் கட்டணத்தை செலுத்த வேண்டிய நிலை உள்ளது. இதனால் திருக்கோயிலுக்கு சொந்தமான பணம் விரயமாகின்றது. இதனால் பக்தர்கள் பூசாரிகள் மிகவும் வருத்தத்துக்குள்ளாகின்றார்கள். எனவே தமிழக அரசு வழிபாட்டு தலங்களுக்குரிய கட்டணங்களை வசூல் செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றான் கோயில் பூசாரி நலச்சங்கத்தினுடைய கோரிக்கையாகும். கோவில் பூசாரிகள் சங்கத்திலே உறுப்பினராக முதல்ல எல்லாம் சேர வேண்டும். நாமக்கல் மாவட்டம் பூரா பல பூசாரிகள் பல கோயில்ல பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனா இப்ப நம்ம சங்கம் வந்துவிட்டு இப்போ ஓரளவுக்கு எல்லா கோயில்லையுமே பூசாரிகள் ஓரளவுக்கு கொஞ்சம் பயமில்லாத தைரியத்தோட இருக்கிறாங்க. முன்னையெல்லாம் பூசாரிங்க பல பிரச்சனையை சந்திச்சு பல இடத்துல பல சிக்கல் எல்லாம் இருந்தது. அதனால நீங்க எல்லாம் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. திங்கட்கிழமை 1000 வருஷ திருமண மண்டபத்திலே நடைபெற இருக்கிறது. அரசிப்படை ஒன்றியத்துல நீங்க பெரிய அளவுல எண்ணிக்கையை சேர்த்து பூசாரிகள் சங்கத்தை வலுப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வேன்.